தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் என்ற பேச்சு ஆரம்பிக்கும் போதே எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் காமனாக வர்ற ஒரு சந்தேகம், பிரான்ச் முக்கியமா காலேஜ் முக்கியமா, இந்த கல்லூரியில் எந்த பிரான்ச் வேணாலும் எடுக்கலாமா, இல்லை இந்த பிரான்ச்சுக்காக நம்ம கல்லூரியை மாற்றிடலாமா? இது காலங்காலமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு காமனான டவுட், சந்தேகம். சில பேர் எனக்கு பிரான்ச்லாம் முக்கியம் கிடையாது, ஒரு நல்ல கல்லூரியில் நான் ஏதோ ஒரு பிரான்ச்சு சீட்டு வாங்கிட்டேன்னா அந்த கல்லூரியோட பிராண்டுனால, அந்த கல்லூரியோட சிஸ்டம்னால, அந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்னால என்னோட குழந்தைக்கு, பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, நல்ல எதிர்காலத்தை அவங்க அமைச்சு கொடுத்துருவாங்க என்ற நம்பிக்கையில் நல்ல கல்லூரியில் எந்த ஒரு பிரான்ச்சையும் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த வகையில் கோயம்புத்தூர் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரான்ச் முக்கியம் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கிற டாப் காலேஜஸில் ஏதாவது ஒன்றில் எனக்கு சீட்டு வேணும் என்று நினைக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ரவுண்டு 1லேயே நமக்கு எல்லாம் தெரியும், முக்கியமான டாப் காலேஜஸில் இருக்கிற முக்கியமான பிரான்ச்சஸ்லாம் முடிஞ்சிருக்கு. இருந்தபோதும் டாப் கோயம்புத்தூர் காலேஜஸில் இன்னும் சில கல்லூரிகளில் சில சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் காலேஜ் தான் முக்கியம் நினைக்கிற பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டில் வி ஹேவ் ஃபியூ வேக்கன்சிஸ் இன் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் ஜோன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஒரு பழமையான கல்லூரி கோயம்புத்தூரில். இந்த கல்லூரியில் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அருமையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் சில பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கல்லூரியில் எந்த பிரான்ச் கிடைச்சாலும் நாங்கள் படிக்க தயாராக இருக்கோம் என்ற முடிவில் இருப்பீங்க. அதன் அடிப்படையில் ரவுண்டு 1ல் டாப் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் சீட்ஸ் முடிஞ்சிருந்த போதும் சில சீட்ஸ் நல்ல கல்லூரியில், பழமையான கல்லூரியில் இருக்குது. அதன் அடிப்படையில் ஜிசிடி கோயம்புத்தூரில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எம்பிசியில் 2 சீட் இருக்குது, எஸ்சியில் 8 சீட் இருக்குது, எஸ்சிஏல 2 சீட் இருக்குது. ரவுண்டு 2ல் டாப் ரேங்கில் யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த மினிமம் சீட்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் கோயம்புத்தூர்னு சொன்னாலே பிஎஸ்ஜி டெக் என்று அழைக்கப்படுகின்ற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற முறையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு பிரான்ச் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதன் அடிப்படையில் ஃபேஷன் டெக்னாலஜி வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் எம்பிசி கேட்டகரியில் 3 சீட்டும், எஸ்சியில் 4 சீட்டும், எஸ்சியில் 1 சீட்டும் அவைலபிளாக இருக்குது. நான் ஜிசிடியில் சொன்ன மாதிரி ரவுண்டு 2ல் டாப்பில் ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே இந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே பிஎஸ்ஜி டெக்கில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் பிசிஎம்மில் 1 சீட் வேக்கண்டாக இருக்குது, எஸ்சியில் 5 இருக்குது, எஸ்சியில் 2 இருக்குது. இதற்கு அடுத்தா போல் பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் நல்ல நல்ல பிரான்ச் சில சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குங்க. ஏஐ மற்றும் டிஎஸ் எம்பிசியில் 6 சீட்டும், எஸ்சியில் 11 சீட்டும், எஸ்சிஏ எஸ்டியில் ஒரு சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. அதே கல்லூரியில் சிஎஸ்சி வித் ஏஐ மற்றும் எம்எல் எம்பிசியில் 2 சீட்டும், எஸ்சியில் 5 சீட்டும், எஸ்சிஏ மற்றும் எஸ்டியில் ஒரு சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்டும், எஸ்சியில் ஒரு நல்ல கவுண்ட் 16 சீட்டும், எஸ்சிஏல 3 சீட்டும் வேக்கண்டாக இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் எம்பிசி 7 சீட்டும், எஸ்சியில் 8 சீட்டும், எஸ்சிஏ மற்றும் எஸ்டியில் 2 மற்றும் 1 சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஎம் 2 சீட்டு வேக்கண்டாக இருக்குது, எம்பிசியில் 11 சீட்டு வேக்கண்டாக இருக்குது, எஸ்சியில் ஒரு நல்ல கவுண்ட்டாக 18 சீட்டு வேக்கண்டாக இருக்குது, எஸ்சிஏல 4 சீட்டு வேக்கண்டாக இருக்குது, எஸ்டியில் 1 சீட் அவைலபிளாக இருக்குது. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 3 சீட்டும், எஸ்சியில் 6 சீட்டும், எஸ்சிஏல 1 சீட்டும் ரவுண்டு 2ல் வேக்கன்சி லிஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஒத்தக்கால் மண்டபம் காலேஜ் கோடு 2710. இதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிசிஎம் 1 சீட் பேலன்ஸ் இருக்குது,
எம்பிசியில் 5 சீட் பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 8, 2 மற்றும் 1 சீட் பேலன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. அடுத்தபடியாக கேசிடின்னு சொல்லக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிசிஎம்மில் 2 சீட்டும், எம்பிசியில் 2 சீட்டும், எஸ்சியில் 2 சீட்டும், எஸ்சிஏ எஸ்டியில் தலா 1 சீட்டும் அவைலபிலிட்டி இருக்குங்க. அதே குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பிசிஎம் 1 சீட்டும், எம்பிசி எஸ்சியில் 2 மற்றும் 2 சீட்டு அவைலபிளாக இருக்குங்க. குனியமுத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் கோர்ஸ் எம்பிசியில் 1 சீட்டும், எஸ்சியில் 6 சீட்டும், எஸ்சிஏ மற்றும் எஸ்டியில் ஒரு சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. அதே கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிசிஎம்மில் 2 சீட்டும், எம்பிசியில் 8 சீட்டும், எஸ்சியில் ஒரு நல்ல கவுண்ட் 22 சீட்டும், எஸ்சிஏல 4 சீட்டும், எஸ்டியில் 2 சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. அதே கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிசிஎம்மில் 2 சீட்டும், எம்பிசியில் 13 சீட்டும், எஸ்சியில் 12 சீட்டும், எஸ்சிஏல 2 சீட்டும் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குங்க. வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசி என்று அழைக்கப்படுகின்ற கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மிக குறைந்த சீட்டாக பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்டு இருக்குது. அதே சமயத்தில் எஸ்சி கேட்டகரியில் ஒரு நல்ல கவுண்ட் 16 சீட் அவைலபிளாக இருக்குங்க. எஸ்சிஏல 3 சீட் அவைலபிளாக இருக்குது. அதே எஸ்ஆர்இசி வட்டமலைப்பாளையத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஎம்மில் 2 சீட்டும், எம்பிசியில் 4 சீட்டும், எஸ்சியில் 10 சீட்டும், எஸ்சிஏல 2 சீட்டும், எஸ்டியில் 1 சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரீசென்ட்லி க்ரோயிங் காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் எம்பிசி 2 சீட்டும், எஸ்சியில் 3 சீட்டு மட்டுமே வேக்கன்சி இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் எம்பிசியில் 4, எஸ்சியில் 5, எஸ்சிஏல 1 சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் கோட் 2710 சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் பிசியில் 2 சீட்டு, பிசிஎம்மில் 1 சீட், எம்பிசியில் 5 சீட், எஸ்சி எஸ்சிஏல 4 மற்றும் 1 சீட் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசி எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸில் பிசியில் 2 சீட்டு, பிசிஎம்மில் 1 சீட், எம்பிசி மற்றும் எஸ்சியில் 4 சீட், எஸ்சிஏ மற்றும் எஸ்டியில் 1 சீட் அவைலபிளாக இருக்குங்க. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிசியில் 3, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 6, எஸ்சியில் 5, எஸ்சிஏல 2 சீட் அவைலபிலிட்டி காலியாக இருக்குங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடியில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் பிசியில் 4, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 4, எஸ்சியில் 7, எஸ்சிஏல 2 அவைலபிளாக இருக்குங்க. எகைன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிசியில் 4, பிசிஎம்மில் 1, எம்பிசி மற்றும் எஸ்சியில் 8 சீட்டும், எஸ்சிஏல 2, எஸ்டியில் 1 சீட்டும் ரவுண்டு 2க்கு அவைலபிளாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் பிசி 4, பிசிஎம் 1 சீட்டும், எம்பிசியில் 4 சீட்டும், எஸ்சியில் 5 சீட், எஸ்சிஏ மற்றும் எஸ்சியில் 1 சீட்டும் அவைலபிளாக இருக்குங்க. எகெயின் கேபிஆர் இன்ஸ்டியூட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் பிசியில் 4, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 6, எஸ்சியில் 5 மற்றும் எஸ்சியில் 1 சீட் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடியில் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓசியில் 5 சீட் இன்னும் காலியாக இருக்குது. பிசியில் 4 சீட், பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 4, எஸ்சியில் 2, எஸ்சியில் 1 சீட் அவைலபிளாக இருக்குங்க. ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இண்டஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இந்த முறை பிசியில் 5 வேக்கண்டாக இருக்குது, பிசிஎம்மில் 2 வேக்கன்சி இருக்குது, எம்பிசியில் ஒரு நல்ல வேக்கன்சி 16 சீட்டு வேக்கண்டாக இருக்குங்க. எஸ்சியில் 15 சீட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்குங்க. எஸ்சிஏ மற்றும் எஸ்டியில் 4 மற்றும் 1 சீட் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்ஜி டெக்கில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிசியில் 5, எம்பிசியில் 5, எஸ்சியில் 4, எஸ்சியில் 1 அவைலபிளாக இருக்குங்க. அதே பிஎஸ்ஜி டெக்கில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டெக்ஸ்டைல் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் ஓசி 1, பிசி 5, பிசிஎம் 1, எம்பிசி 4, எஸ்சி 3 மற்றும்
SCA ஒரு சீட் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் SREC ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் OCயில் 3, BCயில் 5, MBCயில் 4, SCயில் 3 இந்த சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி என்கின்ற நல்ல பிரான்ச் BCயில் 6 சீட்டும், BCMல 1 சீட்டும், MBCயில் 7 சீட்டும், SCயில் 4 சீட்டும், SCயில் 2 சீட்டும் ரவுண்டு 2க்காக நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த சீட்லாம் மினிமம் நம்பர்ஸில் இருக்கிறதுனால, மெஜாரிட்டி கேஸில் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதுனால நல்ல காலேஜில் படிக்க விரும்புகின்ற, எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் டாப் காலேஜஸில் படிக்க விரும்புகின்ற மாணவர்கள் ரவுண்டு 2ல் டாப் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி KCT டெக்ஸ்டைல் டெக்னாலஜி OCயில் 4, BCயில் 6, MBCயில் 4, SCயில் 3 சீட் வேக்கண்டாக இருக்குங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் BCயில் 9, BCMல 2, MBCயில் 7, SCயில் 8, SCA மற்றும் STயில் 1 சீட் வேக்கண்டாக இருக்குங்க. மீண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் BCயில் 9 சீட்டு, BCMல 1, MBCயில் 7, SCயில் 5, SCயில் 2 சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் BCயில் 9, BCMல 2, MBCயில் 7, SCயில் 6 மற்றும் 1 சீட் அவைலபிளாக இருக்குங்க. அதே SRECயில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் OCயில் 6, BCயில் 9, BCMல 1, MBCயில் 7, SCயில் 6, SCயில் 1 சீட் வேக்கண்டாக இருக்குங்க. எகெயின் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் OCயில் 9, BCயில் 9, BCMல 1, MBCயில் 7, SC, SCA, STயில் 6 மற்றும் 1 சீட் அவைலபிளாக இருக்குங்க. பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OCயில் 10 சீட் இருக்குது, BCயில் 9, BCMல 2, MBCயில் 7, SCயில் 6, SCAல 1 சீட் அவைலபிளாக இருக்குங்க. அரசூரில் இருக்க KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் OCயில் 6, BCயில் ஒரு நல்ல கவுண்ட் 10, MBCயில் 6, SCயில் 6, SCயில் 2 சீட்ஸ் ரவுண்டு 2க்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. மீண்டும் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சி சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் ஒரு நல்ல கவுண்டில் இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. OCயில் 11, BCயில் 11, BCMல 1, MBCயில் 8, SCயில் 6, SCA மற்றும் ST 1 வேக்கன்சி இருக்குங்க. அதே டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் OCயில் 14 நல்ல கவுண்ட்டு, BCயில் 11 இதுவும் நல்ல கவுண்ட்டு, BCMல 2, MBCயில் 8, SCயில் 6, SCA மற்றும் STயில் 1 மற்றும் 1 அவைலபிளாக இருக்குங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் OCயில் 13, BCயில் 14, BCMல 11, MBCயில் 11, SCயில் 8, SCயில் 2 சீட்ஸ் வேக்கன்சி அவைலபிலிட்டி இருக்குங்க. மீண்டும் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OCயில் 6, BCயில் ஒரு நல்ல கவுண்ட் 19, BCMல 3, MBCயில் 15, SCயில் 12 மற்றும் SCAல 3 சீட் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் ஒரு நல்ல கவுண்ட் 14 சீட் OCயிலையும் 20 சீட் BCயிலையும் அவைலபிலிட்டி இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் டார்கெட் பண்ணுறவங்க இந்த கவுண்ட்ல இருந்து ரவுண்ட் 2ல் சீட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. BCMல 3, MBCயில் 16 இதுவே நல்ல கவுண்ட், SCயில் 12, SCAல 3 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கடைசியாக எகெயின் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. BCயில் 30 சீட் இருக்குது, BCMல 4, MBCயில் 22, SCயில் 18 மற்றும் SCA 3 மற்றும் STயில் 2 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த சீட்ஸ் எல்லாம் ரவுண்டு 2 நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடித்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுடைய ரேங்க்ஸ் ரவுண்டு 2ஓட டாப் ரேங்க்ல இருக்கிற பட்சத்தில், அதே சமயத்தில் நீங்கள் இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் விரும்புகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாப் காலேஜஸில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிரான்ச் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்டு 2 TNEA 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.